சமூக நீதி, சகோதரத்துவம் என்ற 3 கொள்கைகளை உள்ளடக்கி சோஷியல் டெமோக்ரஸி, சமூக ஜனநாயகம் என்ற உன்னதமான கொள்கையின் அடிப்படையிலே 35 ஆண்டு காலம் முடிந்து பாடுபட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டு தொடர்ந்து பாடுபட போகிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ தெரியவில்லை, பெரிய அளவிலே ஆதரவு தரவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இதுபோன்ற கொள்கையுடைய 35 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு பிரச்சனைக்காக, தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக எந்த பிரச்சனையானாலும் என்னிடம்தான் வருகிறார்கள். நான் அதற்காக அவர்களுக்கு போராடுகிறேன் அல்லது அறிக்கை விடுகிறேன். ஆனாலும் மக்கள் என் பின்னாலே முழுதும் வர மறுக்கிறார்கள், தயங்குகிறார்கள், ஏனோ தெரியவில்லை. ஆனால் எதிர்காலத்திலே இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி என் பின்னாலே வரும்பொழுது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக இருக்கும், உண்டாக்குவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மின் கட்டண உயர்வு தமிழக அரசு இன்னைக்கு நேற்று அறிவிச்சிருக்காங்க, அது எப்படி சார் பார்க்குறீங்க? மின் கட்டண உயர்வு அதை பற்றி நிறைய உங்ககிட்ட வியாழக்கிழமை தோறும் பேசிகிட்டு இருக்கிறேன். அறிவிப்பாங்கன்னு சொன்னேன், இப்போ அறிவிச்சிட்டாங்க. அது யாருக்காக போகிறாங்க, யார் என்ன பண்ண போகிறாங்க? தமிழ்நாட்டு மக்களை விலை கொடுத்து வாங்கி தேர்தல் நேரத்தில் 1000, 2000, 5000 என்று விலை கொடுத்து வாங்கி அப்புறம் நிறைய நம்ம டோக்கன்லாம் கொடுத்து விற்கிற வண்டியிலாம் பார்த்தீங்க. இந்த மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க? இதற்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க? தண்டனை கொடுக்க போகிறதில்ல. அந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் கொடுக்குற டோக்கன், அப்புறம் மற்ற சமாச்சாரங்கள், இதற்கு அடிமையாகி போன தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் என்ன சொல்லுவது? இப்படித்தான் இவர்கள் செய்வார்கள், எல்லாவற்றையும் உயர்த்துவார்கள். என்ன செய்யறது? மின் கட்டண உயர்வு கண்டித்து அடுத்த கட்டணம் ஏதாவது முன்னெடுக்க போகிறோமா சார்? இந்த மக்களுக்கு எத்தனை போராட்டங்கள் பண்ணலாம், என்ன பண்ணாலும் தேர்தல் நேரத்தில் ஒரு நல்ல கட்சியை, நாணயமான கட்சியை, வித்தியாசமான கட்சியை, வெகு மக்களுக்காக உண்டாக்கப்பட்ட இந்த கட்சியை கோட்டைக்கு அனுப்பணும்ல. ஆனால் அதை தவறிடுறாங்க. ஆனால் நாம் கடமையை செய்துன்னு தான் இருக்கிறோம். தினம் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு அறிக்கை, ஒரு வருஷத்தில் ஆயிரக்கணக்கான அறிக்கைகள், எல்லா மக்களும், தமிழ்நாட்டு மக்களுக்காக. நான் சொன்ன மாதிரி சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்ற சோஷியல் டெமோக்ரஸி, 60 நாடுகளில் இந்த சோஷியல் டெமோக்ரஸி, சமூக ஜனநாயகம், அந்த கொள்கையை தான் நாம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது. இதற்கு உங்களுடைய ஊடகங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு தேவை என்பதனால் இதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.